ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் நந்தினி ஏழுமலை இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஃபைப்ராய்டு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. ஸோ முதல்ல இந்த ஃபைப்ராய்டு அப்படின்னா என்ன? ஃபைப்ராய்டு வந்து கர்ப்பப்பையில இருந்து வரக்கூட கட்டிங்க. கர்ப்பப்பையில இருந்து கட்டி வந்தா ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். அதுவே சினப்பையில இருந்து வந்துச்சுன்னு சொன்னோம்னா ஓவேரியன் சிஸ்ட்னு சொல்லுவோம். கர்ப்பப்பைக்கு வந்துட்டு இன்னர் மோஸ்ட் லேயர் தான் வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். மாசம் அங்கே வந்து ஒரு ப்ரெக்னென்சி ஆகாதப்ப தான் வந்து பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நெக்ஸ்ட் மிடில் இருக்கோனையா மசில் லேயர்லேருந்து அந்த சதை வந்து ஜாஸ்தி வளரும் போது ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு பினைன் கட்டி தாங்க. இது வந்து கேன்சர் கட்டி கிடையாது. இந்த கட்டி வந்து உள்பக்கமாக வளர்ந்தா பிரச்சனைகள் கொடுக்கும், வெளிப்பக்கமாக வளரும் போது ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜென்ரலாக லேடிஸ் அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ கட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கட்டிகளுக்கான வித்தியாசம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக வளர்ந்துட்டு வந்துச்சுனாக்கா, ஒரு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு பெண்மணியாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இல்லாட்டி வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்க ஒரு ஃபீமேலாக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும்போது ஒரு ஹெவியாக ஒரு ஃப்ளோ இருக்கலாம், பெயின் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதே வெளிப்புறமாக அதிகமாக வளர்ந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்க ஒரு யூரின் பேக்கை போய் அழுத்தும் போது அடிக்கடி யூரின் போகணும்னு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லாட்டி பின்பக்கமாக வளர்ந்துருந்துச்சுனாக்கா மோஷன் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும், கான்ஸ்டிபேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரெஷர் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து ஃபைப்ராய்டு கட்டி. சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரியிலேருந்து வரக்கூடிய சிஸ்ட்டுங்க தான் சாக்லேட் சிஸ்ட். அதாவது பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ வந்து அவுட்வர்டாக வரும்போது பீரியட்ஸ் நம்ம பார்ப்போம். அதுவே பேக்வர்டாக ஃப்ளோ ஆகிடுச்சு, டியூப் வழியாக போய் ஸ்பில் ஆகுது, அந்த ஓவரியில் போய் தேங்கிடுச்சு அப்படின்னா அதை வந்து சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரியே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரும்போதும் வயிறு வலி இருக்கும், பீரியட்ஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வலி இருக்கும், பீரியட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு வயிறு வலி இருக்கும் சாக்லேட் சிஸ்டில். அவங்களுக்கு கன்சீவ் ஆகுறதுலையும் டிஃபிகல்ட்டி சம்டைம்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபைப்ராய்டு அப்படின்னு பேசும்போது அதோட சைஸஸ் இருக்கு அப்படின்னு வந்து நமக்கு ஸ்கேன் பண்ணும்போது டாக்டர் சொல்றாங்க இல்லையா? ஸோ இதோட சிம்டம்ஸ் அப்படிங்கும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன மாதிரி இருக்கும்? ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே இருந்துச்சுனாக்கா ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும். 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்க போகுது. ஸோ ஜென்ரலாக வந்து ஃபைப்ராய்டு வந்து கம்ப்ளைண்டே இல்லாமல் தானாகவே வளர்ந்துட்டு திடீர்னு கை வைக்கும் போது எனக்கு தொப்பை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் விட்டுருவாங்க. ஒரு இன்சிடென்ட்லாம் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணும்போது பார்க்கக்கூடிய ஒரு ஃபைண்டிங். இல்லாட்டி ரொம்ப நாளாக கன்சீவ் ஆக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் போகும்போது ஸ்கேன் பண்ணும்போது பார்ப்பாங்க. இல்லாட்டி ஒரு ஹெவியாக பிளட் ஃப்ளோ இருக்குது அப்படின் போது ஒரு ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னும் போது கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் தான். ஃபைப்ராய்டு கட்டி வந்துட்டு அதோடைய சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஆக்சுவலாக உள்பக்கமாக வளரும் போது தான் அவங்களோட பீரியட்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குங்க. வெளிப்பக்கமாக வளர்கிற கட்டின்றது பெரிய சைஸில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த ப்ரெஷர் சிம்டம்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக இப்போ ஃபைப்ராய்டு இல்லை நம்ம கட்டிகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசும்போது வலி ரொம்ப அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரியும் பீரியட்ஸ் வரும்போது, உலர் இருக்க லேயரை வந்து வெளில ஷட் டவுன் பண்ணி பீரியட்ஸை வெளில அனுப்பும் போது நமக்கு பெயின் சென்சேஷனுக்காக ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். இங்கே இந்த கட்டி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம்ன்றது பெருசாக வளர்ந்துருக்கிறதுனால அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 4 பேடு மாற்றுறவங்க, 3 பேடு மாற்றுறவங்க, ஃபைப்ராய்டு கட்டி சைஸ் பெருசாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு 2 ஹவர்ஸ்ன்றது 1 hour ஒன்ஸ் பீரியட்ஸ் பேட் மாற்றுவாங்க. இல்லாட்டி கட்டியாக வந்து கட்டிகள் போகுங்க, பிளட் கிளாட் ஆகி போக ஆரம்பிக்கும், வலியும் கூட ஜாஸ்தி இருக்கலாம். இதுதான் வந்து ஃபைப்ராய்டு வந்து அவங்களுக்கு பீரியட்ஸில் இருக்கக்கூடிய இம்பேக்ட் கொடுக்கும். ஓகே. ஸோ நீங்க சொல்லும்போது இதோட சிம்டம்ஸா சொல்லும்போது வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்க சான்சஸ் இருக்கு, வயிறு பெருசாகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த வயிறு பெருசாகிறது வந்து கட்டி வளர்றதுனால தான் அந்த வயிறும் பெருசாகுதா? ஆமா, கட்டி வந்து முன்பக்கமா வளருது இல்லாட்டி பின்பக்கமா வளருதுன்னு போது கர்ப்பப்பை அப்படின்றது ஒரு பெல்விக் ஆர்கன். பிரெக்னெண்டா இருக்கும்போது 12 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே வளர்ந்து வரும். அதே மாதிரி கர்ப்பப்பையில வந்து கட்டி வந்துடுச்சுனாக்கா அந்த 12 வாரத்துக்கு மேல ஒரு சைஸ் இருக்கு கர்ப்பப்பை அப்படின் போது அப்டமினல் ஆர்கனா மாறினதுனால கை வச்சு பார்க்கும் போதே நமக்கு அந்த கட்டியை ஃபீல் பண்ண முடியும், சைஸ் பெருசா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்போ கட்டினோட அளவு பொறுத்து தான் வந்து மருந்துகள் மூலம் சரி பண்ண முடியும் இல்ல சர்ஜரி மூலியமா சரி பண்ண முடியும் அப்படின்றது அது சைஸை பொறுத்து தானா? பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்குது, என்ன ஏஜ் இருக்குது, அவங்களுக்கு என்ன நீடு இருக்குன்றதை பொறுத்து தான். இப்போ வந்து நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வராங்கன்னா கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டின்றது உள்பக்கமாக வளர்ந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இருந்தால் கூட அங்கே வந்து கருப்பை உட்கார எடுத்து அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரியான கட்டியை நீங்கள் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த கட்டி வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு பெருசாக இருந்திருக்குனாலும் அந்த கட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு 40ல இருந்து ஒரு 45 வயதுக்குள்ளார இருக்கிற ஒரு பெண் வந்துட்டு அளவுக்கு அதிகமா எனக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு வரும்போது நம்ம ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு 5 சென்டிமீட்டர் கீழே இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து மெடிசன்ல ட்ரை பண்ணலாம். என்னைக்குமே அந்த கட்டி வந்து உள்பக்கமா வளர்ந்துச்சுனாக்கா சர்ஜரி தேவைப்படுங்க. வெளிப்பக்கமா வளர்ந்துருக்கு, அவங்களுக்கு வெறும் இந்த ப்ளீடிங் தான் ஹெவியா இருக்குன்னும் போது மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 3 மாசம் ட்ரீட் பண்ண முடியும். அதாவது உதிரப்போக்கு அதிகமா இருக்கும்போது ஒரு அனிமியான ஒரு விஷயம் இருக்கும், அதையும் கரெக்ட் பண்ணும். இந்த ப்ளீடிங் ஹெவி ஆகாம இருக்கிறதுக்கு மெடிசனும் நம்ம கொடுப்போம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு மினிமல் இன்வேசிவ் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஃபைப்ராய்டுனால ஒரு ப்ளீடிங் இல்லாம இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னாக்கா லாஸ்ட் ரிசார்ட்டா கர்ப்பப்பை ரிமூவ் பண்றது ஒரு ஆப்ஷனா வச்சிருப்போம். என்னன்னா ஒரு 40 வயதுக்கு மேல ஒரு குடும்பம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க நம்ம சொல்ல மாட்டோம். மொத்தமா யூட்ரஸ் தான் ரிமூவ் பண்ண சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓவரி அங்கேயே விட்டுட்டு வரும்போது அதோடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போது ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கும் 3 to 4 இயர்ஸ்க்கு அப்படின்றது. ஏன் அந்த கட்டியை மட்டும் எடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டியை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணும்போது. அது வந்து நம்ம கன்சர்ன் வாங்கும் போதே வந்து ஒருவேளை ப்ளீடிங் நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியலன்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவோம். ஸோ யாருக்கு அந்த யூட்ரஸ் தேவைப்படுது, ஒரு ப்ரெக்னன்சிக்கு யூட்ரஸ் தேவைன்றவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கட்டியை மட்டும் எடுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். மற்றவங்க எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் ட்ரை பண்ணுவோம், ஃபெயில் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட் யூட்ரஸ் தான் ரிமூவ் பண்ண சொல்லுவோங்க. ஸோ இப்போ ஒரு யங் கப்பலா வராங்க, பேபிக்கு ட்ரை பண்றாங்க, அப்படி இருக்கும்போது கன்சீவ் ஆயிட்டாங்க, கூடவே ஃபைப்ராய்டும் இருக்கு அப்படின்னு தெரியும் போது ஸோ அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? ஏன்னா குழந்தை வரும்போது கூடவே சேர்ந்து ஃபைப்ராய்டும் வளரும் இல்லையா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ப்ரெக்னன்சியில் வந்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டி வந்து என்னன்னா ஒரு சிலவங்களுக்கு அதே சைஸ்ல இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டியும் கூட சேர்ந்து குழந்தையோட சேர்ந்து வளர்ந்துட்டே வரும். காமனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வலின்ற ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ப்ரெக்னன்சியில் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து 3 மாதமோ இல்லை த்ரூஅவுட் த ப்ரெக்னன்சி வந்து ஒரு பெயின் கொடுத்துட்டே இருக்கும் அந்த ஃபைப்ராய்ட் கட்டி. அதை வந்து நாங்கள் வந்து ரெட் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃப் மட்டும்தான் சேஃபாக என்ன மெடிசன்ஸோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும். கவுன்சிலும் பண்ணிடும், இப்படி ஒரு கட்டி இருக்கு வளரலாம், அது குழந்தைய வளர்ச்சியை பாதிக்குமா என்னன்றது ஸ்கேன் வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ரோத் ஸ்கேன்றது ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இது ரெண்டுமே ஒன்னா வளருது அப்படின்னு சொல்லும் போது குழந்தைக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு? குழந்தை வளரும் போது அவங்களுக்கான ஸ்பேஸ் உள்ள அந்த அளவுக்கு இல்லை, கட்டி வந்து கர்ப்பப்பை மேலே இருக்கு அப்படின்னாக்கா பாப்பா வந்து தலை வந்து கீழே இருந்தால் தான் நார்மல் டெலிவரி நம்ம அலோவ் பண்ணுவோம். ஸோ அந்த தலை கீழே இருக்கிறதா இல்லை வந்து அவங்க உட்கார்ற மாதிரி பட்டெக்ஸ் கீழே இருக்கா அப்படின்றது வந்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டியோட பொசிஷனை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணும், பெரிய சைஸாக இருந்துச்சுனாக்கா. இன்னொரு விஷயம் வந்து குழந்தையோட வெயிட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரத்த ஓட்டம்ன்றது இருந்தால் மட்டும்தான் குழந்தை வெயிட் அதிகமாக இருக்கும். ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி புஷ் பண்ணிட்டே இருக்குனாக்கா குறை மாசத்துல டெலிவரிக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அது காம்ப்ளிகேஷன் தான். நம்ம கன்சீவா இருக்கும்போது மோஸ்ட்லி ஃபைப்ராய்டு இல்லாம பாத்துக்கிறது தான் பெஸ்டான ஆப்ஷன். ஆமா, இப்போ ஒருவேளை நேச்சுரலா ஃபைப்ராய்ட் கட்டியோடய கன்சீவ் ஆயிட்டாங்க, அது பெரிய கட்டியா இருந்தா கூட வந்து நாங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆஸ் லாங் அஸ் காம்ப்ளிகேஷன் எதுவும் பிரெக்னன்சி டைம்ல வரல, வலின்றது நம்ம மெடிசன் கொடுத்தா செட்டில் டவுன் ஆகிடும், அது பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணி இருந்துக்கிறோம். குழந்தை வளர்ச்சி எதுவும் பாதிக்கல, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, அம்மா ஹெல்த்தியா இருக்காங்கனாக்கா அந்த ஃபைப்ராய்ட் அப்படியே தான் விடுவோம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி கூட நம்ம அலோவ் பண்ணும், அது பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு பொசிஷன்ல இருக்கு. பட் அது சான்சஸ் இருக்கா டாக்டர்? ஃபைப்ராய்டு இருக்கும்போது நார்மல் டெலிவரி சான்சஸ் இருக்கா? தாராளமா, அது எந்த பொசிஷன்ல இருக்கு. ஃபைப்ராய்ட் கட்டியை பொறுத்த அளவுக்கு எங்க பிரச்சனை கொடுக்கணும்னா அது வந்து வெறும் அந்த மசில் லேயர் மட்டும் இருந்துச்சுனாக்கா வந்து ப்ராப்ளம் கொடுக்க போகல. உள்பக்கமா வளர்ந்துருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலாம், வெளிப்பக்கமா வளர்ந்துருந்தா வந்துட்டு இந்த கம்ப்ரெசிவ் சிம்டம்ஸ் தான் இருக்க போகுது. அது வந்து ப்ரெக்னன்சில வந்து அது அவங்க பெரிய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியவே போறது கிடையாது. ஸோ இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சிம்டமா இருக்கும்னு நினைக்கிறேன், எனி கைண்ட் ஆஃப் சிஸ்ட் அப்படின்றது. ஸோ பீரியட்ஸ்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது நம்ம உடனே ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கறது நல்லது? பீரியட்ஸ் அப்போ வந்து பெயின் வந்தாக்கா நார்மல் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டாக இருக்கீங்க, இல்லை காலேஜ் போகிறவங்களா இருக்கீங்க, இல்லை ஒர்க் போகிறீங்க, அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய டைமில் 3 நாள் வந்துட்டு என்னால் வேலையே பார்க்க முடியாது, எனக்கு ரெஸ்ட்டை எடுத்து தான் ஆகணும், எனக்கு சுருண்டு படுக்கணும், இல்லை எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுக்கணும், என்னால் டாலரேட் பண்ணணும், நான் என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு பாயிண்ட்க்கு வரும்போது இது சாதாரண வலின்ற மாதிரி யாரும் எடுத்துக்க கூடாது. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி ஏதாவது இருக்கா, சினப்பையில் ஏதாவது கட்டி இருக்கா அப்படின்றத ஒரு டாக்டர் போய் பார்த்து அவங்க எவாலுவேட் பண்ணிக்கணும் அவசியம்.
இப்போ நம்ம பீரியட்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் காமனா எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பில்ஸ் எடுத்துக்கிறது, பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா? இது எவ்வளவு காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விடும்? பீரியட்ஸ் வரும்போது வந்து வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களுடைய ரைட். அதனால வந்துட்டு வலி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு டாக்டர் அட்வைஸோட ஒரு பெயின் ரிலீஃப் எடுத்துக்கிறது என்னைக்குமே சேஃபான ஒரு விஷயம் தான். அது எந்த ஹார்மோன்ஸும் அதில் இருக்க போறது கிடையாது. அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் அது சரியாயிட போகுது வலி அப்படின்றது. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது ஒரு பெயின் கில்லரோட அப்படின்னாக்கா மந்த்லி பீரியட்ஸ் வரும்போது எடுத்துக்கலாம் ஆஃப்டர் டாக்டர் அட்வைஸோட. ஓகே. ஸோ இப்போ ஃபைப்ராய்டுக்கான சர்ஜரி நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது அது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப வரதுக்கான சான்சஸ் இருக்கா டாக்டர்? ஃபைப்ராய்ட் கட்டி நம்ம ரிமூவ் பண்ணோம்னா திரும்ப வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆர்கன் அங்கே தான், யூட்ரஸ்ன்றது கர்ப்பப்பை அங்கே வயிற்றுல தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த மசில் எப்போ வேணாலும் வளரலாம். ஒரு பெரிய சைஸ்ல இருக்க கட்டியை ரிமூவ் பண்ணிடும். சின்னதா எங்கேயாவது இருக்கிறது வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஒரு கட்டி தான் வருமா கேட்டால் கிடையாது. ஒரு மல்டிபிள் சைஸ்ல கூட ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கும். நமக்கு எது தொந்தரவு கொடுக்குதோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வருவோம். அதுதான் வந்துட்டு கட்டியை மட்டும் எடுத்தோம்னா மயோமெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஓப்பன் சர்ஜரியும் பண்ண முடியும், லேப்ரோஸ்கோபி லேசர் சர்ஜரிஸும் நம்மளால பண்ண முடியும். ஸோ ரெக்கவரி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு. இதுவுமே வந்து கட்டி அப்படியே இருக்கு, அவங்களுக்கு ஒரு மாதவிடாய் போற சமயத்துக்கு வந்துட்டாங்க, அளவுக்கு அதிகமாக உதிரமாகி அவங்களுக்கு வந்து அனிமிக்கா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கட்டாயமா அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குமே லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் இருக்கு. ஒரு லாங் ஸ்டே வந்து நான் வயிறு ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியம் இன்னைக்கு கிடையாது. எவ்வளோ பெரிய கட்டினாலும் நம்மளால ஒரு சிறுதுளை ஆப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ ஒரு பேஷண்ட்க்கு ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு கீ ஹோல் சர்ஜரி அப்படின்றதும் இல்ல ஓப்பன் சர்ஜரி அப்படின்றதும் எப்படி டிசைட் பண்றீங்க மேம்? அவங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கும் இல்லையா, ஒரு நார்மல் டெலிவரி ஆயிருக்கா, சிசேரியன் ஆயிருக்கா, வேற ஏதாவது சர்ஜரிஸ் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்களான்றது ஒரு பெரிய டிட்டர்மைனிங்கான ஒரு ஃபேக்டர். அதே போல் அதோட அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கா, இல்லாட்டி பிபி இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்றது இந்த மாதிரி ஒரு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு சர்ஜரி ஆயிருந்தாக்கா தாராளமாக லேப்ரோஸ்கோபி அசிஸ்டடாக இன்னைக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். முன்னாடி வந்துட்டு வெறும் நார்மல் டெலிவரி பண்ணியிருந்தா தான் லேப்ரோஸ்கோபி அப்படின்றது. இன்னைக்கு அந்த லெவல் தாண்டி வந்தாச்சு. ஆப்ரேஷனே ஆயிருந்தாலும் நம்மளால கீஹோல் சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்றது தான். அங்கே என்ன காம்ப்ளிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா பக்கத்தில் குடல் மதப்பில் யூரின் பை விஷயங்கள் ஒட்டிட்டு இருக்கலாம். கொஞ்சம் அது பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். லாங் ஹார்ஸ் ஆஃப் சர்ஜரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அந்த பேஷண்ட்க்கு என்ன அட்வான்டேஜ்னா பெயின் கம்மியா இருக்கும். ஒரு 2வது நாளே நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும். சர்ஜனுக்கு தான் அது லாங் ஹார்ஸா இருக்கும், பேஷண்ட்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றது தான் அதுல விஷயம். ஓகே. ஸோ இந்த சர்ஜரி ஹவர்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளோ நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு ஓப்பன் சர்ஜரி அப்படின்னும் போது ஒரு 1.5 மணி நேரத்துல முடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் அதே 1.5 மணி நேரத்துல இன்னைக்கு பண்ண முடியும். டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸாக ஒரு சர்ஜரி இருக்கு, இல்லை வேற ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படிம்போது ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு 3 hours ஆகுது அப்படின்னா கம்ஃபர்டபுளாக முடிச்சிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்க்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின் போது அதை ட்ரை பண்ணுவோம் எப்பயுமே. ஓகே. ஒருவேளை அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஆன் டேபிள் ஓப்பனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஸோ இன்னைக்கு ஃபைப்ராய்டுக்கான ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, ஸோ எது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.